ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்க ஐயா. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல இருசாகொண்டம்புதூருங்க. ஐயா நம்ம பேருங்கய்யா சத்திக்குமாருங்க. இந்த கண்ணு மாடு இன்னைக்கு விற்பனைக்குங்களா? ஆமாங்க, ஒரே ஒரு கண்ணு மாடுங்க, ஜெர்சிங்க. சரிங்க. ஜெர்சி கிராஸ். சரிங்கய்யா. 3 ஈத்து போட்டுருச்சுங்க. இப்ப 4வது ஈத்து கண்ணு போட்டுருக்குது. இப்ப 4வது ஈத்து கண்ணு போட்டுருச்சு. போட்டுருக்குதுங்க. கன்று மாடுங்க. கண்ணு பொட்டை கண்ணுங்க. பொட்டை கண்ணு. ஆமா, கண்ணு வந்து செம்பூத்து வெள்ளை. சரிங்க. செம்பூத்து வெள்ளையில போட்டுருக்குது கண்ணு. மாடு வந்து செவல ஜெர்சி மாடு. செவல ஜெர்சி மாடு. சரிங்க. பல்லெல்லாம் அருமையா இருக்குங்க. பாரு 4வது கண்ணுங்கிறாங்க. பல்லு இருக்குதா இல்லைன்னு கூட நினைக்கலாம். சரிங்க. இருமா பாருங்கதா, பல்லு பாருங்க. பல்லு சூப்பரா இருக்குதுங்க. அரை கடையாதான் இருக்கும். மாடுலாம் வந்து இள மாடு தான். மாடு வந்து வளர்ப்பு இல்ல, வச்சிருந்தவங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்க. சரிங்க. பராமரிப்பு கம்மியா வச்சிருந்தனால கண்ணு போட்ட உடனே கொஞ்சம் கால்சியம் பத்தல. சரிங்க. அதனால வந்து மாடு வந்து இப்பதான் பாலே சேர்ந்து வருதுங்க. சரிங்க. ரொம்ப உடச்சலா போயிருச்சு. சரிங்க. இப்பதான் இன்னைக்குதான் ஒரு 2 குடம் தண்ணியை குடிச்சிருக்குது. சரிங்க. இப்ப வந்து 2 வேளைக்கு ஒரு 9 லிட்டர் கறந்து பார்த்தே பிடிச்சிக்கலாங்க யாரா இருந்தாலும். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் போனா பால் சேர்ந்து வரும். 12 லிட்டர் கன்ஃபார்மா வருங்க. சரிங்க. திங்கறதுக்கு தான் பாருங்க, மேய்ச்சலுக்கு தான் போகுது. சரிங்க. திங்கறதுனா மாடு தீனி தண்ணிக்கு எந்த குறையும் இல்லைங்க. மடிகால் நல்லா இருக்குதுங்க. மாடு வளர்ப்பு இல்ல. சரிங்க. பீசறதுக்கும் காம்பு பெருசா இருக்குதுங்க நினைக்கலாம். சரிங்க. நல்லா ரோஸ் காம்புங்க. ரோஸ் காம்பு. சரிங்க. காம்பு பெருசா இருக்குது. சரிங்க. டைட்டா இருக்குமா என்னன்னு கூட நினைக்கலாங்க. தமர்லாம் சூப்பரா வருங்க பாருங்கடா. சரிங்க. தமர்லாம் அருமையா வரும். சரிங்க. சூப்பரா வரும். காம்பு டைட்டு பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சரிங்க. அது இந்த பக்கம் ஒரு காம்பு சின்னதா தெரியும். அதுல தான் பாலே அதிகம் வரும். சரிங்க. அந்த காம்புல வந்து பால் அதிகம் வரும். இது 3லையுமே ஈக்குவலா வரும். சரிங்க. 2 வேளைக்கு இதுல வந்து இப்ப வந்து சாயங்காலம் வந்து 4, காலையில 6, 5. சரிங்க. 9 லிட்டர் கன்ஃபார்மா கறந்து பார்த்தா கூட பிடிச்சிக்கலாங்க. கறந்து பார்த்தே பிடிச்சிக்கலாம். ஒரு வாரம் போச்சுன்னா 12 லிட்டர் கன்ஃபார்மா வருங்க இந்த மாடு. சரிங்க. இந்த மாடு வந்து விலை வந்து ரொம்ப கம்மி விலை தாங்க. ஐயா சுழி எப்படிங்க ஐயா இருக்கு? ராஜா சுழி கரெக்டா இருக்குதுங்க. கண்ணுக்குட்டிக்கு சுழிங்க? கண்ணுக்குட்டிக்கு ராஜா சுழி கரெக்டா இருக்குது. நெத்தியில ஒரே சுழி தாங்க. சரிங்க. மாட்டுக்கு பாருங்க, நெத்தியில தான், கண்ணுக்கு கீழே ஒரு சுழி. சரிங்க. முதுகு மேல ஒரு சுழி. ஐயா இப்ப இந்த மாடு யாரு வாங்கினாலும் ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் உடம்புல நல்லா ரத்த பசை பிடிச்சுன்னா பால் சேர்ந்து வருங்க. 13 லிட்டர் கன்ஃபார்மா கறக்குங்க. சரிங்க. இது வந்து மாடு ஒன்றும் வயசான மாடுலாம் இல்லைங்க. பல்லுவை பார்த்தா தெரியும், அரை கடையா தான் இருக்குது. ஆமாங்க. மாடு நம்ம இருக்கு 4வது கண்ணு நம்ம சொல்றோம். சரிங்க. ஒவ்வொருத்தர் 2ஆம் நேத்து 3ஆம் நேத்துன்னு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. இது வந்து விலையும் ரொம்ப கம்மி விலை தான். மாடு பாருங்க, சின்ன மாடு தான். ரொம்ப பெரிய மாடு இல்ல, சின்ன மாடும் இல்ல, அளவான மாடு தாங்க. அளவான மாடு தான். சரிங்க. கொஞ்சம் வயிறடியா காட்டும், அவ்வளவுதாங்க. சரிங்க. சரிங்க. மாடு வந்து இது ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் சொல்றாங்க. எவ்வளவுங்க ஐயா விலை? வந்து 100 ரூபா கூட குறைச்சு தர முடியாதுங்க. ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டு தான். சரிங்க. விருப்பப்படுறவங்க மட்டும் இதை வாங்கிக்கலாங்க. சரிங்க. எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் போன் பண்ணி 3000 வாடகை வருது, 4000 வாடகை வருதுங்கிறாங்க. சரிங்க. இதே மாட்டை நான் 45,000 விலை சொன்னா குறைச்சு கொடுக்கலாம். கண்டிப்பாங்க. விலை வந்து கொடுக்கறது 100 ரூபா குறைச்சு கேட்டா கூட தர மாட்டாங்க. நீங்க ஆடி 18ல ஆப்பர் விலை தான் போடுறாங்க. சரிங்க. ஒரே விலை. ஒரே விலை. பிக்சட் ரேட் தான். 7000 மட்டும் தாங்க. கண்ணு மாடும் என்னங்க கம்மி ரேட்? கைக்கிற ரேட்டு தாங்க. கைக்கிற விலை தான். 40,000 போட்டு கைக்கிற ஒண்ணு இருக்குதுங்க செவல விலையில. சரிங்க. கைக்கிறவங்கிறது அது 57,000 ஒண்ணு இருக்குது. சரிங்க. இது கண்ணு மாடு, கண்ணு 15 நாளுக்கு கண்ணு தாங்க. பொட்டை கண்ணு மாடு 9 லிட்டர் பாலோட ஃபைனல் ரேட். ஒரே ரேட், பிக்சட் ரேட். ஆடி 18ல இன்னைக்கு ஃபைனல் ரேட் சொல்லிருக்காங்க. சரிங்க. சரிங்க. 37,000. 37,000 மட்டும் தாங்க. தேவைன்னா கூப்பிடலாம், அட்வான்ஸ் போட்டா மாடு ஏத்திக்கலாம். போட்டாங்கன்னா மாடு ஏத்தி விடலாங்க. சரிங்கய்யா. அப்படியே நடையில ஓட்டுங்க. டேய் வா. மார்லாம் நல்லா சுறுசுறுப்புங்க. சரிங்க. மேய்ச்சலுக்கு தான் ஓடும் பாருங்க. மேய்ச்சல் மட்டும் அவ்வளவு அருமையா மேய்ங்க. சரிங்க. இருந்த இடத்துல வந்து சென மேல ரொம்ப வளர்ப்பு கம்மியா விட்டுட்டாங்க. சரிங்க. அதனால ஒவ்வொருத்தரும் சொல்ல கூட மாட்டாங்க, கால்சியம் பத்தாத போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாங்க. மாடு கால்சியம் பத்தாம இருந்து குளுக்கோஸ் சரிக்கு இப்ப மாடு ரெடி ஆயிருச்சுங்க. இப்ப தயாராயிருச்சு. மேல வந்து பால் சேர்ந்து தான் வரும் பாருங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. சரிங்க. சரிங்க. மேய்ச்சல்லாம் அருமையா மேயும். கண்டிப்பாங்க. தீனி போடாத குறை ஒண்ணுதான். இருந்த இடத்துல ரொம்ப பராமரிப்பு கம்மி. நல்லா தயார் பண்ணா பால் சேர்ந்து வருங்க. மேய்க்கிறவங்களுக்கு என்னைக்குமே 2 முதல் இருக்குதுங்க. சரிங்க. கண்ணுக்குட்டி, பொட்டை கண்ணுக்குட்டி, செம்பூத்து வெள்ளை கண்ணுக்குட்டி வீட்டு இருக்குது காட்டுறேங்க. சரிங்க. கண்ணுக்குட்டி மாடும் கண்ணுக்குட்டி விலை தாங்க இன்னைக்கு மாடு. சரிங்க. சரிங்க. 37,000 இன்னைக்கு கைக்கிற மாடு வாங்க முடியாதுங்க. சரிங்க. பாருங்க மேய்ச்சல் பாருங்க. இந்த மாடுனா போனா ஒரு 15 நாள் 20 நாள் மாடு நல்லா தெளிஞ்சு போயிடும். சரிங்க. 12ங்கிறது 13 கூட கறக்கும். சரிங்க. சரிங்க. ஒரு காம் பால் கண்ணுக்குட்டி விட்டாங்கன்னா போதும் அந்த கண்ணுக்குட்டி. சரிங்க. கண்ணு ஒரு முதல்ல எடுத்துக்கலாம். முதல்ல எடுத்துக்கலாம். சரிங்க. மாடு ரொம்ப பெரிய மாடுல, சின்ன மாடு தான். அளவான மாடு தான். அளவான மாடு தான். சரிங்க. இதெல்லாம் வந்து இதுல வந்து குறைச்சு தர முடியாதுங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு தடவை கூட சொல்றேன். 37,000 தான். 37,000 பிக்சட் ரேட் தான். சரிங்க. ரேட் ஆடி 18ல இன்னைக்கு ஆஃபர் விலை. சரிங்கய்யா. அப்படியே கண்ட்ரியும் பாத்துடலாங்க. பாத்துடலாங்க. குட்டி பாருங்க, சூப்பரான குட்டிங்க. சரிங்க. சரிங்க. பெண் குட்டிங்க. பெண் குட்டி. சரிங்க. குட்டியும் சுழி சுத்தம், மாடும் சுழி சுத்தம். சரிங்கய்யா. உங்களுக்கு கம்மி விலையில யாரு தராங்க? யாருமே தர மாட்டாங்க.
பாரு கண்ணு பாரு எப்படியா அந்த கண்ணு கண்டிப்பாங்க. ஆ